இயற்கையின் கருவறை எங்க இருக்கு? கருவறை மூலமா வெளியே வர போறது யாரு? இப்படி பல கேள்விகளை நமக்குள்ள ஏற்படுத்திய ஒரு படம் தான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன டேவ் கேக்கர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு ரைட்டர் எழுதின ரைட் அப் தான் நமக்கு காட்டுறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, வேகன் அப்படின்ற ஒரு சாத்தான் கடவுளால் கைவிடப்பட்ட அது நரகத்துல மாட்டிட்டு இருக்குது. நரகத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆசை. அதுக்காக என்னென்னமோ வழி பண்ணி பார்த்து எதுவுமே நடக்க மாட்டேனுது. ஆனா அது இயற்கையின் கருவறை மூலமா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா. அது எப்படி வேணா வரலாம். ஒரு குழந்தையோட உடல் மூலமா வரலாம், இல்ல ஒரு மனுஷனோட உடல் மூலமா வரலாம், இல்ல பெண்ணோட உடல் மூலமா வரலாம். மொத்தத்துல அது எப்படியாச்சும் வெளியே வந்துடுமா? அப்படி வெளில வந்ததுக்கு அடுத்தது அது என்னென்ன பண்ணும் அப்படின்றத ஒரு ரைட்டர் எழுதின புக்கை காட்டிட்டு அப்படி நமக்கு இந்த படத்தோட கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏக்கர், அந்த ஏக்கருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பழமையான பிரம்மாண்டமான ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள கிரட் தான் பெத்த புள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பயலுக்கு காதுல விசில் சத்தம் கேட்டுட்டு இருக்குதான். அந்த விசில் சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு சொன்னா அவனுக்கு தெரியல. ஆனா அந்த சத்தத்தை கொடுக்கறவங்க என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தான் நம்மள பாதுகாக்கிறது, அந்த இயற்கைக்கு நீ உன்னை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்ததா அந்த கிராமத்துல வசந்த கால திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துறாங்க. நிறைய சின்ன பசங்க ஓடி ஆடி ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வசந்த காலத்தை வரவேற்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ தான் மனைவியோட மடியில படுத்துக்கிட்டு ஒரு மெதப்புல மிதந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறானுங்க. என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்தா ஒரு குதிரைன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி குதிரை. அந்த குதிரையோட கண்ணுல யாரோ ஒருத்தவங்க கம்பி விட்டு கொத்தி அந்த கண்ணு அதுக்கு நோண்டி விட்டுருக்கானுங்க. பாவம் அந்த வாயிலா ஜீவன் துடிச்சிட்டு இருக்குது. இதை யாரு பண்ணா அப்படின்ட்டு இவங்க கேக்குறப்ப இதுங்க ரெண்டு பெத்து வச்சிருக்கல, அதாவது ஹீரோவும் ஹீரோனும் பெத்து வச்சிருக்கல ஒரு புள்ள, அதுதான் பண்ணிச்சான். ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு அதை கூட்டிட்டு போய் கேட்டா அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா இருக்கு. கார்ல போகும்போது கூட அந்த ஆஸ்துமா பம்ப் எடுத்து வாயில அடிச்சுட்டே போறான். இப்படி ஒரு புள்ள, இந்த புள்ளைக்கு என்ன ஆகுது ஏதுன்னே தெரியாத ஒரு அப்பா அம்மா டாக்டர் கிட்ட போன் பண்ணி சொன்னா கூட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க பையனை வீட்டிலே பொத்தி பொத்தி வளர்க்க போறீங்க, இங்க எடுத்துட்டு வந்தாலாச்சும் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை குணப்படுத்த முடியும்ல அப்படின்ற மாதிரி டாக்டரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பையனுக்கு வேற ஆஸ்துமா இருக்கு, அது மட்டும் இல்லாம காதுக்குள்ள விசில் சத்தம் கேக்குது அப்படின்றான். இவனுக்கு என்ன நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்ற எதுவுமே தெரியாம இந்த குடும்பத்தினர் பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தம் பையன் மேல ரொம்பவே பாசம். அதனால பையன் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரமாட்டேன்னு அமைதியா இருக்கான். அதனால அந்த பையனை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் அந்த பையனை கூட்டு வச்சு தனியா ஒரு இடத்துல கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ரெண்டு பேருக்குமே தனித்தனியான ஒரு கவுன்சிலிங் தான். அப்ப இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, உங்க பையனுக்கு என்னதான் நடக்குது, எதையுமே மறைக்காம சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களாம். வந்ததுமே இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாம் சிட்டில வாழ்ந்துட்டு இருந்தவங்க எதுக்கு இப்ப கிராமத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட தாத்தாவோட சொத்து தான் இந்த வீடு. சிட்டில வாடகை கொடுத்துட்டு இருக்கிறதோட சொந்த இடத்துல சொந்தமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது இந்த பையனுக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரியும் யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரியும் இந்த பேய் பத்தில இவன் பேசிட்டு இருக்கிறான். இதை கேட்கிற அப்பங்காரன் இதுக்கு முன்னாடி இதை என் கிட்ட சொல்லலையேன்றப்ப நீ தானே தெரிஞ்சுக்கணும் பெத்த புள்ளைய பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்கு மேலோட்டமா பாக்குறப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஒருவேளை மண்டையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மண்டை ஃபுல்லா பாத்திரம் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அவனுக்கு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அந்த பையனை பாத்திரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பையன் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு காலகட்டத்துல வேகன் அப்படின்ற ஒரு கடவுளை வணங்கியிருப்பாங்க. அந்த கடவுளை பார்த்தா இவங்க எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்காரிக்குமே கடவுள் மேல ரொம்ப அதிகம். இவங்களும் ஏதோ ஒரு கடவுளை தான் இப்ப வழிபட்டு இருக்காங்க. ஆனா அந்த வேகன் அப்படின்ற அந்த கடவுளை இவங்க இப்ப கும்பிடல. இப்படி கும்பிட்டு இருக்கும் போதுதான் அப்பா அந்த இடத்துக்கு வராரு. இயற்கையின் கருவறை, இயற்கையின் கடவுள் அப்படின்னா யாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு என்ன சொல்றாருன்னா, ஹீரோ அதாவது தான் சின்ன புள்ளையா இருக்கும் போது தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த பையன் கிட்ட போயிட்டு இயற்கையின் கருவறை, கடவுள் இப்படிதான் இருப்பாரு அப்படிதான் இருப்பாரு, நம்ம கடவுளை கும்பிடக்கூடாது, ஐயோதுக்கு பத்தி இதைத்தான் கும்பிடணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு அந்த மனுஷன். இதனால இந்த பையனோட அப்பா என்ன பண்ணிருக்காரு, அதாவது ஹீரோட அப்பா என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு மேல நீ இங்க இருந்தா உனக்கு பிரச்சனை, அதனால நீ இங்க இருக்க கூடாது, நீ சிட்டிக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க எல்லாம் சிட்டில போயிட்டு நல்லா வாழ்ந்துருக்காங்க. அதுக்கடுத்ததா இவங்க அப்பா இறந்ததுக்கு அடுத்தது இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
ஆனா ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வரணும் விருப்பப்படல. ஹீரோயின் தான் தன் மாமனார் வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற அந்த பெரியவரு ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுறத அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அவங்க பையன் கிட்டயும் பேசிருக்காரு. இனிமேட்டு அந்த பெரியவர் வீட்டுக்கு நம்ம பையனை அனுப்பாத, அவரா வந்து பேசினா கூட இந்த மாதிரி நீங்க பண்ற சரியில்லைன்னு சொல்லிட்டு வான் பண்ணி விடு, அதுக்கடுத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஒரு காலேஜ்ல டெம்பரரி ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கேயும் போயிட்டு இந்த மத சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை தான் எடுத்துட்டு இருக்கான். எடுத்துட்டு அந்த பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறம் அதே காலேஜ்ல ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த காலேஜ்ல ஒரு வயதான ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆக போறாராம். மேபி ஒரு ரிட்டையர் ஆகிட்டாரு, கண்டிப்பா உனக்கு இந்த வேலை பர்மனன்ட் ஆயிடும், அது மூலமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிடா அப்படின்ட்டு இவரும் பேசிட்டு இருக்க அடுத்ததா தான் பையனை கூட்டிட்டு நடந்து போறாரு. அப்படி போகும்போது இங்க பாரு, இயற்கையின் கடவுள் கருவறை அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தா மன கற்பனை தான், அதை பத்தி நீ பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா எனக்கு அவங்க பேசுற சத்தம் கேக்குது, அவங்க பேசுறத நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். சரிடா, ஆனா இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் செய்யாத அப்படின்றப்ப ஒரு மரத்தை சொல்றான். கேட்கும் மரங்கள் கொடுக்கும் மரம், அந்த மரம் இங்கதான் இருந்துச்சாமே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஆமா இருந்துச்சு, முன்னொரு காலத்துல அது வந்து பாத்தீங்கன்னா வெட்டிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மரத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரை பலி கொடுத்திருக்காங்க, ஒரு பெண் ஒரு ஆண் அப்புறம் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை பலி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூட அந்த மரத்துக்கிட்ட தான் போயிட்டு தீர்த்து வைப்பாங்களா. அப்படிப்பட்ட ஒரு மரம், அந்த மரத்தை நாங்க வெட்டிட்டோம், அதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துல அந்த மரத்தோட வேர் இங்க தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் எனக்காக அந்த மரத்தோட வேற எடுத்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அவங்க அப்பா என்ன பண்றாரு, சரி எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாக்கு கொடு. இப்ப அந்த பக்கம் கிரண் என்ன பண்றாங்க, அந்த தாத்தாவை பாக்குறாங்க. அவரை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன கதையை நம்பி என் பையன் ஒரு குதிரையோட கண்ணை கூட நோண்டிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல உன் பையன் இந்த மாதிரி செய்வான்ட்டு நான் நினைச்சு பார்க்கல, நான் அவன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லிட்டு இருந்தேனே தவிர அவன் இந்த மாதிரி செய்வான் அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாரு. அதோட உன் புருஷனுக்கு ஏற்கனவே எனக்கு கண்டா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இப்ப சுத்தம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்க மாமனார் இறந்து போறதுக்கு முன்னாடி சில ரிச்சுவல் பத்தி ஒரு புக் எழுதிருப்பாரு, அந்த ஆராய்ச்சி பத்தி புக்கெல்லாம் ஃப்ரீ டைம்ல எடுத்து படிச்சுப்பாரு. அவர் அந்த ஆராய்ச்சியை பண்ணிருக்கிறாரு, அதுல தோத்தும் போயிருக்கிறாரு, நான் என்னென்ன பண்ணல அப்படின்ற எல்லாத்தையுமே எதிர்ப்பாரு, சத்த படிச்சு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக இந்த இடத்தை விட்டுட்டு சிட்டிக்கு போறான். அப்படி போகும்போது இந்த வீட்டுல யார் யார் இருக்கா, ஹீரோவும் அவர் பெத்த புள்ளையும் மட்டும்தான் இருக்குது. இப்ப இவங்க 2 பேருமே அந்த வீட்டுல இருக்கும்போது ஹீரன் அந்த வீட்டு வாசல்ல நின்று காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாமே வினோதமா நடந்துட்டு இருக்கு. என்னன்னா திடீர்னு பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஓனான்களும் எதையோ பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒரு இடத்தை மட்டும் குறிப்பிட்டு ஒரு போக்கஸ் பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு இதயம் துடிக்கிறத ஹீரனாலும் கேட்க முடியுது, படம் பார்த்துட்டு இருக்க நம்மளாலுமே அதை உணர முடியுது. அப்படி இருக்கும்போது ஹீரன் பின்னாடி இருக்க அவங்க பையனை பார்க்கல. எஸ், அந்த பையன் ஆஸ்துமால மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எவ்வளவு நேரம் விழுந்துட்டு இருந்தான்னு தெரியல. உடனே அந்த பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அந்த வயசான தாத்தா தான் இருக்காரு. ஒன்னாகாதமா உன் பையனுக்கு பழிச்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். உள்ள போய் டாக்டரை பாக்குறான். டாக்டர் என்ன சொன்னா தெரியல, வெளில வந்து அழுதுட்டு இருக்கிறான். எஸ், அந்த பையன் இறந்து போயிட்டான். ஒரே ஒரு பிள்ளை இறந்து போச்சு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இருண்டு போயிட்டு ரொம்பவே மன கஷ்டத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த பையன் கேட்டான் அப்படின்றக்காக கடைசி ஆசையா அந்த வேரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்களை குழி தோண்டி அந்த வேர்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோன் சாப்பிடாம கொள்ளாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஊர்ல இருந்து அவங்களோட தங்கச்சி வராங்க. ஹீரோ தான் தன் குழந்தையால வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து அவங்க கேக்குறாங்க, வீடு முழுக்க குழி தோண்டி இருக்கீங்களே, ஏதாச்சும் புதையல் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, சேச்சி அப்படிலாம் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தோண்டிட்டு இருக்கேன், போக போக உனக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அடுத்து அக்கா காரியை பாக்குற. அக்கா காரி ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிருக்கத பார்த்துட்டு, ஏன்க்கா நீ சாப்பிடாம இருக்கிற அப்படின்றப்ப, அம்மா மாதிரி கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததா இப்ப ஹீரோயின் தான் புள்ளையோட நினைப்ப குறைக்கணும் அப்படின்றக்காக தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் டிவிக்கு பின்னாடி நின்னுட்டு செவுத்த நோண்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பாக்குறவங்க அம்மாக்கு ஒரு இல்லூஷன் மட்டும் புரியுது. ஒருவேளை அந்த பையன் நம்ம கூப்பிடறானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்றா, எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சிட்டு இருக்கிறப்ப, தான் புருஷ பொருளை மட்டும் நீ எடுக்க கூடாது, என் புள்ள செத்ததுல இருந்து அவங்க கிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது அப்படின்றாங்க. ஆமா, அந்த பையன் இறந்த கடத்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறது கூட கிடையாது. அப்ப அந்த தாத்தா என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்ததும், நீங்க வீட்டுக்குள்ள வரலையா அப்படின்ட்டு அந்த தாத்தா பார்த்து கேட்கிறப்ப, இல்லமா எனக்கு அவனுக்கு செட் ஆகாது, என்னாலதான் உங்க பையன் இறந்துட்டான் வேற நினைச்சிட்டு இருக்கிறான், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்குள்ள போன அடுத்தது, உன் பையனோட ஆத்மா சாந்தி அடையணும்னா ஒரு தியானம் மாதிரி பண்ணா போதும், அதுக்கு அடுத்து அவன் ஆத்மா இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றான், அந்த பக்கம் குழி தோண்டிட்டு இருக்கான்ல, அவங்க கிட்ட போயிட்டு அந்த பெரியவர் பேசுறாரு,
தம்பி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உன் பையன் ஒரு பேர மாதிரி தான், அவன் கிட்ட விளையாட்டுக்காக தான் நிறைய பேசிட்டு இருந்தேனே தவிர அவன் இந்த மாதிரி பாருவான்ட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஹீரோ என்ன சொல்றான், நீ என்கிட்ட சொன்ன கதைக்கு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து என் பையன் கிட்ட சொல்லிருக்க, இதெல்லாம் உன்னோட தப்பு தான், என் பையன் ஒன்னால தான் இறந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்ததா இப்ப வீட்டுக்குள்ள அந்த ரிச்சுவல் பண்றத காட்டுறாங்க. 2 மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. அப்படி ஏத்தும் போது ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்ல ஹீரோனால சொல்ல முடியல. அவங்க தான் பையன் இறந்தது தன்னாலதான் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில இந்த மந்திரத்தை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படி அந்த மந்திரத்தை சொல்ல டக்குன்னு ஒரு மெழுகுவர்த்தி அணையுது, இன்னொரு மெழுகுவர்த்தி நல்லா தீ விட்டு எரியுது. அதை பாக்குற அக்கா காரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. தங்கச்சி காரி பயப்பட ஆரம்பிக்கிறா. உடனே அந்த ரிச்சுவல் பண்ற அந்த அம்மா நான் சொல்றாங்க, பயப்படாத இப்ப அவன் நிம்மதியான ஒரு இடத்துக்கு போயிட்டான் அப்படின்ட்டும், இனிமேட்டு நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம், அவன் அடுத்த ஜென்மத்துல ஒரு பிறவியா பிறந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோக்கு என்ன பண்றான், வீட்டுக்குள்ள வரான். அப்படி வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி கேக்குறப்ப கீரன் வந்து ஹீரோவை திட்டுறான். நீ தான் பொறுப்பே இல்லாம இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா நோண்டி குழியாக்கிட்டு இருக்கிற, நாங்க அப்படி கிடையாது, என் பையனோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக சின்னதா ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவா அதை பெருசா எடுத்துக்காம தான் வீட்டுக்குள்ள ஒரு எலும்பு கூட வச்சிருப்பான். அந்த எலும்பு கூட எடுத்து பாக்குறப்ப அதுல சதை வளர்ந்துருக்கிறத பாக்குறான். என்னடா அது திடீர்னு சதைலாம் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இது வெறும் காஞ்ச எலும்பு கூட தான் கீழ இருந்து எடுத்திருப்பாப்ல. ஆனா இந்த இடத்துல சதெல்லாம் வளர்ந்துருக்கத பார்த்துட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த எலும்பு கூட தன்னோட காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட காட்டலான்ட்டு போறான். இவன் ரிசர்ச் பண்றான, அதுக்காக இவன் ரிசர்ச் பண்றது வேற ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இதை காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அது நார்மலான எலும்பு கூட தான் இருக்கு. என்னடா அப்படி சொல்லி கேக்குறப்ப ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்த கடுத்தது பெட்ல ஜாம் தடவி சாப்பிடுறப்ப அவன் பொண்டாட்டி கேக்குறா, என் தங்கச்சி இதை சமைச்சு வச்சிருக்காளே அதை சாப்பிடலாமே, அதை விட்டுட்டு நீ எதுக்கு இதை சாப்பிடுற அப்படின்றப்ப எந்த ஒரு வார்த்தையும் பேச நேரா பெட்ரூம் குள்ள போய் உட்காந்துட்டான். அப்புறம் திருப்பி அந்த எலும்பு கூட எடுத்து பாக்குறப்ப இந்த வாட்டி அதுக்குள்ள சதா வளர்ந்துருக்கு, கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கு. அதுல ஹார்ட் பீட்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்றான். அதுக்கு எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிறான். ஒரு படி மேல அதுல ஒரு கண் விழி இருக்கு. அந்த விழி வந்து முருட்டிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு உடனே என்ன பண்றான்னா அதுக்கு ஒரு போர்வை போத்தி வெதுவெதுப்பான இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் இருக்க, அதே நேரம் தங்கச்சிக்காரி என்ன பண்றா, இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருப்ப, வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வரா. வெளியே போனா இந்த வீட்டை சுத்தி வெறும் வெள்ளை கலர்ல பூக்கள் மட்டும்தான் பூத்திருக்குமா. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கு, மஞ்சள் கலர்கள் பூக்கள் பூத்திருக்கிறத இவங்க வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது இந்த இடத்துல மஞ்சள் கலர்ல பூக்கள் பூத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையுமே ஹீரோவும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி பார்த்துட்டு திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல அந்த எலும்பு கூட காணும். எங்க போச்சுன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு முயலா மாறிட்டு அந்த இடத்தை விட்டு வெளில போயிருக்கு போல இருக்கு. ஹீரோ பார்த்து பயப்படுது. அதை பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்றான், சாப்பாடு போடுவோம்னு சொல்லி பார்த்தா ஹீரோ பார்த்து பயப்படுது. ரொம்ப நேரமா ரூம்குள்ள இருக்கிறத பார்த்த மனைவிக்காரி என்ன பண்றா, ரூம்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணிட்டு பார்த்தா உள்ள ஒரு முயல் இருக்கு, நல்ல பெரிய முயல். இது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது எப்படி வளர்த்தீங்க அப்படின்ற எதுவுமே தெரியல. அதனால இது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க வேணாம், வெளியே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு சோறெல்லாம் போடுறாங்க, பரமாட்டினது. அப்புறம் ஏதோ ஒரு துணியை போட்டு ஒரு பெட்டிக்குள்ள புடிச்சிட்டு போய் அதை வெளில விட போறாங்க. அப்படி விடும்போது அது அந்த இடத்தை விட்டு போகுதுல, அது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சந்தோஷமா பாக்குறாங்க. இது வரைக்குமே அது கிட்ட அதாவது கோவப்பட்டு இருந்தவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டி சமாதானமா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. சமாதானம் அடுத்து பெட்ல 2 பேருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்கத காட்டுறாங்க. சம்பவம் முடிச்சதுக்கு அடுத்து புருஷன்காரங்க என்ன சொல்றானா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா என்ன கொற்ற பனியில வெளில நிறுத்திடுவாரா, ட்ரெஸ் கூட போட மாட்டேன், அப்படியே தான் நிப்பான் அப்படின்றாரு. ஏன் சொல்லி கேட்டா பையன் செத்துக்கிட்டு போட்டோம்னு நினைச்சாரா இல்ல என்னன்னே தெரியல, என்ன வெளியே நிறுத்திடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அவருக்கு என்ன லாபம் அப்படின்றப்ப அவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு என்னமோ ரிசர்ச் பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பலிகடா ஆக்க பார்த்தான் அப்படின்றான். அது மட்டும் இல்லாம இறந்து போனா அவங்க பையனை நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த வெளில இருக்கிற அந்த முயலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிறத மறக்கவே கிடையாது. இப்ப ஹீரோ அந்த குழி தோண்டிட்டு இருக்கால, நோன்றா நம்ம ஒரு பேஜுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், எவ்வளவு தூரம் நோண்டி இருப்பான்னு சொல்லி பார்த்தா 100கணக்கான குழிகளை நோண்டி இருக்கா. அது எல்லாத்தையுமே நமக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் இன்னொரு குழியை நோன்றப்ப அந்த பக்கம் தங்கச்சிகாரி என்ன பண்றா, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு புக் எடுத்து பாக்குற, என்ன புக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோட அப்பா எழுதினார்ல அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்க பாக்குறா. அதுல வந்து சில ரிச்சுவல் பண்றதுக்கு அவர் எப்படி எல்லாம் இந்த புத்தகத்தை எழுதினாரு, அவர் வந்து இந்த இறந்து போன ஆட்காம கொண்டு வரதுக்கு எப்படி எல்லாம் தப்பா எழுதினாரு அப்படின்ற எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே பாக்குறா. அதுல வந்து பாத்தனா சின்ன வயசு ஹீரோவை ட்ரெஸ்ஸே போடாம பணியில நிக்க வச்சது எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு இந்த புத்தகத்துல இந்த ஊர்ல இருக்க மக்கள் ஒரு மரத்தை கும்பிட்டாங்களா, அது எல்லாமே இருக்கு. அதுல ஒரு 3 பேரை கொலை பண்ணிருப்பாங்க, அது எப்படி கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு ரிச்சுவல் பண்றது புக் எப்படி இவங்க எழுதுனாங்க அப்படின்ட்டு அதை ஹீரோன் கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோ பல வருஷமா தான் பிள்ளைக்காக தேடிட்டு இருக்கிற அந்த மரத்தோட வேரையுமே கண்டுபிடிக்கிறான். பார்த்தா அது அழுகாம இருக்கு, புதுசா இருக்கு, காயம் எதுவுமே இல்ல, பூமிக்குள்ள இருக்கனால நல்லா இருக்கு போல இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்றதுமே ஹீரோக்கு ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் அதை என்ன பண்றானா தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு அதை எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டு கேட்கறான், இந்த மரத்தோட நிலைமை தான் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, முன்னொரு காலத்துல இந்த மரத்தை வந்து பார்த்தா இங்க இருக்கிறவங்க பேகன் அப்படின்ற ஒரு கடவுளா கும்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த பேகன் அப்படின்ற கடவுளோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய
ஒரு 3 பேர் இந்த இடத்துல பலி கொடுத்திருக்காங்க, நரபலி மாதிரி. அதுக்கு அடுத்ததாச்சு இதுக்கு சக்தி வருமான்னு சொல்லி பார்த்தா சக்தி வரல. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுக்கு யாரு தெரியுமா? ஹீரோவோட அப்பா. ஆனாதான் அந்த புக் அவன் எழுதிருக்கான். இதெல்லாம் நடக்கல அப்படின்றனாலதான் இந்த மரத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காரி கத்துறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போய் பாக்குறப்ப அவங்க வளர்க்குற அந்த முயல் இருக்குல்ல, வீட்டுக்குள்ள வர பாத்திருக்கே, அதை துரத்தி விட பாத்திருக்கா. அது கடிச்சிருக்கு. கடிச்சதுமே அது என்ன பண்ணுவோம், டைனிங் டேபிள் கீழே போய் உட்காந்துருக்கு. கையில பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்கு. சரி டாக்டரை போய் பாப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோன் என்ன பண்றாங்க, அந்த முயல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடியே உன் தங்கச்சியை கடிச்சிருக்கு, நீனா அது கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்றப்ப இது நல்ல முயல், பாக்குறதுக்கு பாசமா இருக்குன்ட்டு அதை தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயலை வந்து பாத்துட்டு இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டா பாத்துட்டு இருக்காங்க. யாரு? ஹீரோவும் ஹீரோனும். இத பாக்குற தங்கச்சிக்காரி என்ன பண்றா, என்ன கடிச்சிருக்குன்னு சொல்றேன், நீங்க என்னடா பெத்த புள்ள மாதிரி அதை ட்ரீட் பண்றீங்க, இருங்கடா நான் போய் எங்க அம்மா காரிட்ட எதனா சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு என்ன பண்றானா நேரா இதுக்கு போயிட்டா, டெலிபோன் போட்டுக்கு. இப்ப இதோட இந்த திருப்பி அந்த மரத்தை காட்டுறேன். இப்படி இங்க மரத்தை நோண்டிட்டு இருக்கும் போது அந்த ஹீரோன் என்ன பண்றாங்க, அந்த முயலை தம் புள்ள மாதிரி ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல, அவருக்கு என்ன பண்றாரு, அந்த முயலை என்கிட்ட கொடுத்துரு, அது உங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி பேசுறத ஹீரோன் மட்டும் தான் உணர்றாங்க. பட் அந்த மனுஷன் எதுவுமே பேசல, அவன் மட்டும் அந்த குழி தோன்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதனால ஹீரோன் ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதே நேரம் இந்த போன் பண்றதுக்காக போன தங்கச்சிக்காரிய அந்த வயசான தாத்தா மீட் பண்ணி பேசுறாரு. என்ன சொல்றாரு, இந்த மஞ்சள் பூக்கெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு, அப்ப அந்த சாத்தானை நீங்க திருப்பி கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கே அப்படின்றாரு. என்ன புரியலையே அப்படின்றப்ப, அதாவது அந்த பேகன் அப்படின்ற கடவுளை எல்லாரும் சாத்தானா தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு பிடிச்சது அந்த மஞ்சள் பூ தான், அது வந்துருச்சுன்னா உடனே அந்த மஞ்சள் பூ பூக்க ஆரம்பிச்சிடும், நீங்க அதை கூட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஹீரோட அப்பா எதன புக் எல்லாம் படிச்சிருப்பே, அதுல நிறைய தப்பு பண்ணாரு, ஆனா நீங்க சரி பண்ணிட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு தூக்கி வாரி போறது. உடனே என்ன பண்றா, வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா, போன் கீழ் எதுவுமே பண்ணாம. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, பித்து பிடிச்ச மாதிரி போனாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டுக்காரனை குத்திட்டாங்க, அவன் ரத்த வெள்ளத்துல கடக்குறான். ஹீரோ பார்த்துட்டு என்னடி பண்ண, ஏன்டி இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்டா பதில் கிடையாது. பிரேதாத்மா மாதிரி திருப்பி வீட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்க, நான் போய் என் பொண்டாட்டி என்னன்னு கேட்டு வரேன்ட்டு ஹீரோவும் வேகமா வந்துட்டு ஏன்டி அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நம்ம புள்ள திருப்பி வரத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்றா. இது புரியல அப்படின்றாங்க. அதாவது நம்ம புள்ளைக்கு அடிக்கடி இந்த ஆஸ்தமா வரும்போது அவன் துடிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ நினைச்சிருப்பாங்க, இவன் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இறந்து போயிருக்கலாம்னு ஒரு செகண்ட் நினைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பையன் இறந்தே போயிருக்கிறான். இதை வந்து பாத்திரம் ஹீரோ நினைக்கும் போது அந்த பேகன் என்ற கடவுள் என்ன பண்ணிருக்கு, இது மூலமா நான் உங்களுக்கு திருப்பி வந்துருவேன் அப்படின்ற ஒரு சைகை கொடுத்திருக்கு போல இருக்கு. இந்த கடவுளுக்கு விருப்பப்பட்டவங்க ரொம்ப பிடிச்சவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கணுமா. அதனால தான் அப்பங்காரன் தான் புலியை பலி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கான். யாரு? ஹீரோவோட அப்பா. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பையனை அதிகமா பிடிக்காத வேலை. ஆனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா ஹீரோக்கு வந்து தான் புலியை ரொம்ப பிடிக்கும், ஹீரோனுக்கும் பிடிக்கும். அதனால தான் அந்த நேரத்தை இப்படி சொல்லவும் அது இறந்துட்டு காணிக்கை எடுத்திருக்கு. அடுத்ததா ஒரு காணிக்கை கொடுக்கணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கணும். அவர் வந்து கையில மம்டி வச்சிருப்பாரு. அந்த மம்டி வச்சிருக்கவர் யாருன்னு சொல்லி பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன். அதனால தான் அவனை கொலை பண்ணிட்டேன். இப்போ நம்ம புள்ள இந்த முயல் மூலமா நமக்கு திரும்பி வந்துட்டு அந்த பேகன் அப்படின்ற கடவுளை நம்ம திருப்பி கொண்டு வந்துட்டோம். இதனால நமக்கு பிரச்சனைகளே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த வயதானவர் இருக்காருல, அவரை புதைக்கிறாரு. யாரே செத்து போன ஃப்ரெண்டுக்காரன் பாடிய புதைக்கிறாரு. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்கு வரால, வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப ஹீரோயின் என்ன பண்றா, அந்த முயலை குளிப்பாட்டிட்டு இருக்கா. குளிப்பாட்டிட்டு எங்க நம்ம புள்ளைய தோட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றா, தோட்டி விட்டுட்டு இருக்கா. அப்படி தோட்டி விட்டுட்டு இருக்கும் போது ஏன் எங்க புள்ளைய வந்து பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, தங்கச்சிக்காரி என்ன பண்றா, அந்த தொட்டில இருக்க அந்த முயலை கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்கா. அப்ப வெளியே இருக்கிற அந்த தாத்தா 3 அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. இப்ப 3ஆவதா விருப்பப்பட்ட நம்பிக்கை உள்ள பாசமான ஒருத்தவங்களை கொலை பண்ணணும். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்கச்சிக்காரி தான். ஒரே அடி சுத்தியல அடிச்சோர் ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாங்க. அப்படி கடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் சரி ஹீரோனுக்கும் சரி ஒருத்தவங்களை கொண்டுட்டோமே என்ற கில்ட்டி ஃபீலிங் எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் தான் மார்புல அந்த முயலுக்கு பால் கொடுக்குறாங்க. இப்ப 3ஆவதா ஒரு பலி கொடுத்தனாலதான் அந்த பலி எண்ணிக்கை ஏத்துக்கிச்சு போல இருக்கு. விருப்பப்பட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பால் சுரக்குது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் அந்த முயலுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் பசியில சாப்பிடாம அந்த முயல் இப்ப அந்த மார்புல வர பாலை குடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சாத்தான், அதாவது அந்த பேகன் அப்படின்ற கடவுள் வந்து வெளியே வந்துட்டு இனிமேட்டு நடக்க போறது நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி டைரக்டர் இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாரு. என்னதான் பேய் சாத்தான் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டுட்டு இருந்தாலும் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இந்த மாதிரி ஒரு கடவுளை கும்புறத எல்லாருமே ஒரு பேக்ஷனா தான் வச்சிருக்காங்க. இதோட வந்து பார்த்தா இந்த படத்தோட கதை முடியுது. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.